வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். ஓசூர்ல நாய் கடிச்சதுக்கு சிகிச்சை எடுக்காம ரொம்ப நாளா காலம் தாழ்த்தின MBA பட்டதாரி உயிரிழந்திருக்காரு. ஓசூர் அருகே நாய் கடித்து நீண்ட நாட்களாக கவனிக்காததால் MBA பட்டதாரி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த எட்வின் பிரியன் என்பவர் MBA முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் எட்வினுக்கு திடீரென உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு சத்தம் போட்ட நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் நாய் கடித்துள்ளதாக கூறி ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். பின்னர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கிய நிலையிலேயே எட்வின் பிரியன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனிடையே எட்வினுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தவர்கள், பணியில் இருந்த ஊழியர்கள், விசாரிக்க வந்த போலீசார், பத்திரிகையாளர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் தற்காப்பிற்காக தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டனர். உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 5 வயது சிறுவனை தெருநாய்கள் கடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு. அந்த காட்சிகள் பார்க்கவே ரொம்ப பதற்றமா இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் 5 வயது சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த சிறுவனை சூழ்ந்த தெருநாய்கள் சிறுவனை கடித்து குதறி இழுத்து சென்றன. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெண் ஒருவர் சிறுவனை மீட்டு தாயிடம் ஒப்படைத்துள்ளார். படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் சம்பவம் ஏற்படுத்தின அதிர்வலைகள் காரணமா ரயில்வே கேட் பணியாளர்கள் கண்காணிக்கப்பட்டு வர சூழல்ல பணியின் போது தூங்கின சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எங்கன்னு பார்க்கலாம். சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரியும் கேட் கீப்பர்கள் பணியின் போது தூங்கியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் அமைக்கப்பட்ட லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரிந்து வந்த கேட் கீப்பர்களான கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ்குமார் பணியின் போது தூங்கியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். குஜராத்தில் பழமையான ஆற்றுப்பாலம் இடிஞ்சு விழுந்ததுல 13 பேர் உயிரிழந்த நிலையில விபத்துல சிக்கின ஒரு பெண் தண்ணீல மூழ்கிட்டு இருந்த தன்னோட மகனை காப்பாற்ற சொல்லி கதறினது எல்லாரையும் உலுக்கி இருக்கு. குஜராத்தில் பழமையான கம்பீரா ஆற்று பாலம் இடிந்து விழுந்து 13 பேர் உயிரிழந்த நிலையில் நீரில் மூழ்கிய தனது மகனை காப்பாற்றும்படி பெண் ஒருவர் கதறிய காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் மஹிசாகர் ஆற்று பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்ததில் பாலத்தில் சென்ற பலர் வாகனங்களுடன் ஆற்றில் விழுந்தனர். அப்போது அவ்வழியாக காரில் தனது மகன் உள்ளிட்டோருடன் பெண் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். காரின் பின்புறம் அமர்ந்த அந்த பெண் கண்ணாடியை உடைத்து தப்பிய நிலையில் அவரது குடும்பத்தினர் நீரில் சிக்கினர். அப்போது தனது மகன் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் யாராவது உதவி செய்யுமாறும் அப்பெண் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. இலங்கை யாழ்ப்பாணம் பக்கத்துல அகழாய்வு செஞ்சபோது மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்ட சம்பவம் உலகத்தையே நடுங்க செஞ்சது. இப்போ அங்க இன்னும் 7 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கான். இலங்கை யாழ்ப்பாணம் அருகே செம்மணி 2ஆம் கட்ட அகழாய்வு பணியில் மேலும் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் மொத்த எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வு பணியின் 14ஆம் நாளில் மேலும் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அகழாய்வு பணிகள்
நடந்த 23 நாட்களில் மொத்தம் 61 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 54 எலும்புக்கூடுகள் முழுவதுமாக எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இடிஞ்சு விழுந்த சுரங்கப்பாதையில 31 தொழிலாளர்கள் சிக்கிட்டாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் இடிந்து விழுந்த சுரங்கப்பாதையில் இருந்து 31 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். லாஸ் ஏஞ்சலஸ் வில்மிங்டன் பகுதியில் செயல்படும் தொழில்துறை சுரங்கப்பாதை ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் சிக்கினர். இதனையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. நகராட்சி கழிவுநீர் மேலாண்மைக்காக கட்டப்பட்டு வந்த சுரங்கப்பாதை இடிந்த விபத்தில் 31 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தோஷம் கழிப்பதா சொல்லி பெண் பக்தரை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு ஒரு கோவில் பூசாரி. நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன், எனக்கு அறநிலையத்துறையில ஆள தெரியும், டிபார்ட்மெண்ட்ல ஆள தெரியும்னு உருட்டி மிரட்டினவருக்கு காவல்துறையினர் கைவிலங்கு மாட்டியுள்ள கதை இது. திடீர்னு ஆபீஸ்ல இருந்து லே ஆஃப் பண்ணாலோ இல்ல எதிர்பாராம பைக் ஆக்சிடென்ட்ல சின்னதா அடிபட்டாலோ நம்ம ஊர்ல உள்ள பெரும்பாலானவங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறது என்னவோ ஜோசியர்கிட்டையும் கோவில் பூசாரிகிட்டையும் தான். கையில ஜாதகத்தோட பூசாரி முன்னாடி ஆஜராக கூடியவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாத ரகசியத்தை கூட அவர்கிட்ட புட்டு வச்சு அதற்குரிய பரிகாரம் என்னன்னு சட்டுன்னு கேட்டுருவாங்க. மக்கள் மத்தியில உள்ள இந்த இளகிய மனசையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி இங்க ஒரு கோவில் பூசாரி இல்லத்தரசிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த 27 வயசு இல்லத்தரசிக்கு எக்கச்சக்கமான ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதன் காரணமா கடந்த சில மாதங்களா அவர் கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மன நிம்மதியை தேடி அதே பகுதியில உள்ள கோவிலுக்கு போன இடத்துல அந்த இளம்பெண்ணுக்கு கோவில் பூசாரி அசோக் பாரதி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த இளம்பெண்ணோட முகத்தை பார்த்ததுமே ஏதோ தப்பா இருக்குமா, உன்னை தீய சக்திகள் சூழ்ந்திருக்குன்னு கண்ணை மூடிட்டு அருள் வந்த மாதிரி நடிச்சு அசோக் பாரதி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அத உண்மைன்னு நம்பின இல்லத்தரசியும் அத தெய்வத்தோட வாக்கா நினைச்சு கட்டுப்பட்டு தீய சக்திகளை விரட்ட என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தானே கடவுள் எங்களை அப்பாயிண்ட் பண்ணி இருக்காருன்னு தூதுவன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்த அசோக் பாரதி வடபழனி முருகன் கோவிலுக்கு வாமா, உனக்கு நான் ருத்ராட்ச மணிகள் கொடுக்கறேன்னு ஒரு உருட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டா உன்னை எந்த தீய சக்தியாலும் நெருங்க முடியாது, நீ சும்மா நெருப்பு மாதிரி மாறிடுவேன்னு நம்பிக்கைய விதைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பூசாரி சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அந்த இல்லத்தரசியும் வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஆனா வடபழனி கோவில்ல இல்லம்மா, பக்கத்திலேயே உள்ள பக்தவத்சலம் காலனில உறவினர் வீட்டுல தான் அந்த சக்தி வாய்ந்த ருத்ராட்சம் இருக்குன்னு மறுபடியும் கம்பி கட்டி அந்த இளம் பெண்ணை கையோடு அழைச்சிட்டு போயிருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் விருந்தினரை சோஃபால அமர வச்சு இந்தாங்க சாமி தீர்த்தம் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு தண்ணிய குடிக்க கொடுத்திருக்காரு அசோக் பாரதி. அத குடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த இளம்பெண் சுயநினைவின்றி மயங்கி இருக்காங்க. அவர் கண் விழிச்சு பார்த்தபோது அசோக் பாரதி அந்த இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருப்பதை உணர்ந்து அதிர்ந்து போயிருக்காங்க. இது தொடர்பா பூசாரி கிட்ட முறையிட்ட போது, இந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன் குடும்பத்தையே கொன்னுடுவேன், நான் பெரிய கோவிலோட தர்மகர்த்தா, தனக்கு அறநிலையத்துறை வரை செல்வாக்கு உள்ளதென கூறி மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவருக்கு இந்த தகவல் தெரிய வரவும் கொதித்தெழுந்த நபர் பூசாரிய சுற்றி வளைச்சு பொளந்து கட்டி இருக்காரு. அதோடு பூசாரி செஞ்ச தவறுக்கு பரிகாரமா 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினதாகவும் சொல்லப்படுது.
ஜிங்கா கோல்டு எப்படா வந்துச்சு டேப்லெட்டு? ஜிங்கா கோல்டு எப்படா வந்துச்சு டேப்லெட்டு? என்ன ஜிங்கா கோல்டு எப்படா வந்துச்சு டேப்லெட்? அதில் எப்படா வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டேப் என்ன டேப்லெட்டு? செல்ல வந்து ஆன் பண்ணிட்டு பிராத்தல் பண்ணிக்கிறீங்க உட்காந்து. என்ன பண்ணுகிற? சிவன் கோயிலில் உட்காந்து பள்ளிக்கரண சிவன் கோயிலில் உட்காந்து உனக்கு இந்த சூழல்ல தான் பூசாரி அசோக் பாரதி இளம்பெண்ணோட கணவர் தன்னிடம் 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டுறதா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. இதன் தொடர்ச்சியா இளம்பெண்ணும் தன்னை அசோக் பாரதி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டதா வடபழனி மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை செய்த கோவில் பூசாரி அசோக் பாரதியை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. மேலும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணோட கணவர் எதற்காக பூசாரியிடம் இருந்து 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினாரு என்பதை கண்டறியவும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தீய சக்திகளை விரட்ட ருத்ராட்சம் தருவதாக கூறிய கோவில் பூசாரியே பக்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பரங்குன்றம் கோவில்ல தமிழ் ஓதுவார்கள் விவகாரத்துல தமிழ் பாடசாலை நிர்வாகிகளுக்கும் கோவில் சிவாச்சாரியார்களுக்கும் பிரச்சனை ஆச்சு. என்னன்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் தமிழ் ஓதுவார்கள் விவகாரத்தில் தமிழ் பாடசாலை நிர்வாகிகளுக்கும் கோவில் சிவாச்சாரியார்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இதனையொட்டி யாகசாலை பூஜை தொடங்கியுள்ளது. இதனிடையே யாகசாலை பூஜையில் தமிழ் ஓதுவார்கள் இருக்கிறார்களா என அடையாளம் காட்ட சொல்லி யாகசாலைக்குள் செல்ல முயற்சித்த தமிழ் பாடசாலை நிர்வாகிகளுக்கும் கோவில் சிவாச்சாரியார்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து பாடசாலையைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். ஹரியானா மாநிலத்தில் ரீல்ஸுக்கு அடிமையானதா சொல்லி டென்னிஸ் வீராங்கனைய அவங்க அப்பாவை சுட்டு கொண்டு இருக்காரு. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அடிமையான டென்னிஸ் வீராங்கனையை அவரது தந்தையை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுஷாந்த் லோக் பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா யாதவ். டென்னிஸ் வீராங்கனையான இவர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வந்தார். சமீப காலமாக இன்ஸ்டாகிராமிற்கு அடிமையாகி வீடியோ எடுத்து அதனை ரீல்ஸாக பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தந்தை தீபக் யாதவ் எச்சரித்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கம் போல ரீல்ஸ் வீடியோ எடுத்த ராதிகா யாதவை பார்த்த தந்தை தீபக் யாதவ் ஆத்திரத்தில் துப்பாக்கியால் அவரை சுட்டுள்ளார். உடலில் 3 குண்டுகள் பாய்ந்த நிலையில் ராதிகா யாதவ் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து தீபக் யாதவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்க பகுதியில் 2 காட்டு யானைங்க ரோட்டுக்கு வந்த வாகன ஓட்டிகளை கதற விட்டுருச்சு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட விளாமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் 4 ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்தன. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை நிறுத்தினர். சிறிது நேரம் உலா வந்த காட்டு யானைகள் பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றன. இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிதம்பரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே பைக்கை எப்படி ஸ்கெட்ச் போட்டு திருடிட்டு போறாங்கன்னு பாருங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காவல் நிலையம் அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்கை 3 மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அத்தியானல்லூர் கிராமத்தை சேர்ந்த மணிமாறன் என்ற விவசாயி அவரது வீட்டு வாசலில் விலை உயர்ந்த பைக்கை நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார். அதனை நோட்டமிட்ட 3 மர்ம நபர்கள் பைக்கின் லாக்கை உடைத்து லாவகமாக திருடி சென்றனர். காவல் நிலையம் அருகே இச்சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாததால் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாகாணத்தை புரட்டி போட்ட பெரு வெள்ளப்பெருக்கில் காணாம போனவங்களை தேடும் பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் மாயமான 100க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. டெக்சாஸில் உள்ள கெர் கவுண்டியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குவாடலூப் ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் பெருக்கெடுத்தது. இந்த திடீர் வெள்ளத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 119 பேர் உயிரிழந்தனர். பல வீடுகள் சேதமடைந்த நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் மற்றும் மாயமானவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பேரிடர் ஏற்பட்டு 4 நாட்களை கடந்தும் 180க்கும் மேற்பட்டவர்களின் கதி என்னவென்று தெரியாத நிலையில் அதிகாரிகள் தேடும் பணியில் ஈடுபட்டு உள்ளதாக கவர்னர் கிரேக் அபோட் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டெக்சாஸ் வெள்ளப்பெருக்கு பாதிப்புகளோட ட்ரோன் காட்சிகளை இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஏஞ்சலோ பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி இப்பகுதியில் வெள்ளம் பாதித்தபோது அவசரகதியில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் தத்தளித்தவர்களையும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சிக்கியவர்களையும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஏமன் நாட்டுக்கு பக்கத்துல செங்கடல்ல மேலும் ஒரு கப்பலை ஹவுதிகள் மூழ்கடிச்சிருக்காங்க. முழு விவரத்தை பார்க்கலாம். ஏமன் அருகே செங்கடலில் மேலும் ஒரு கப்பலை ஹவுத்திகள் மூழ்கடித்தனர். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மேஜிக் சீஸ் என்ற வணிக சரக்கு கப்பலை வெடிவைத்து ஹவுத்தி அமைப்பினர் தகர்த்த நிலையில் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான எட்டர்னிட்டி சி என்ற சரக்கு கப்பலையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் கப்பல் சேதமடைந்து கடலில் மூழ்கியது. கப்பலில் 25 பேர் பயணம் செய்த நிலையில் 6 பேர் மீட்கப்பட்டதாகவும் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. செங்கடலில் ஒரே வாரத்தில் 2 கப்பல்களை ஹவுத்திகள் மூழ்கடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் தலைநகர் கீவ்ல ரஷ்யா மறுபடியும் நடத்தின ட்ரோன் தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்கள் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்த நிலையில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கீவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக யுக்ரைனிய அதிகாரிகள் கூறினர். ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு ப்ரமோஷன் செய்த 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. சிக்கலில் சிக்கிய பிரபலங்களிடம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததா? தூக்கம் வரலையா? ரம்மி விளையாடுங்க. போர் அடிக்குதா? ரம்மி விளையாடுங்க. பணம் சம்பாதிக்கணுமா? ரம்மி விளையாடுங்க.
இப்படி கூவி கூவி சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை ப்ரமோஷன் செய்த 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகைகள் நிதி அகர்வால், பிரணீதா, மஞ்சுலட்சுமி உட்பட பல பிரபலங்கள் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். பலரின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற சமூக அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் வாங்கிய காசுக்கு வண்டி வண்டியாக பொய் சொன்ன கூட்டம் தற்போது வட்டியும் முதலுமாக வழக்குகளை வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஈடி வழக்கில் மறைந்திருக்கும் கேடி வேலையை அறிய அதிகாரிகளின் கோப்புகளை புரட்டினோம். நம் நாட்டில் சூதாட்ட செயலியில் லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் பலரை அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதன் பின்னால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று யாருக்கும் தெரிவதில்லை. அவர்களின் ஒப்பாரி ஓலங்களும் நாளடைவில் காணல் நீராய் மறைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட மாய சுழலுக்குள் மனிதர்களை சிக்க வைக்க சூதாட்ட நிறுவனங்கள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் சினிமா பிரபலங்கள் மற்றும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள். மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கும் உச்ச நட்சத்திரங்களை குறிவைத்து தங்களது நிறுவன சூதாட்ட செயலிகளுக்கு ப்ரமோஷன் செய்ய வைக்கின்றனர். அதற்காக அவர்களுக்கு பெருமளவு தொகையையும் வழங்குகிறார்கள். பிரபலங்களும் அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்கிறதே என்று எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சூதாட்ட விளம்பரங்களில் நடித்து கொடுத்துள்ளனர். ஆனால் இந்த ப்ரமோஷன் விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. இது தொடர்பாக பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் பலரும் பாதிக்கப்படும் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்தது. சட்டவிரோத சூதாட்ட செயலிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளிப்போரை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்து பலரின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் திரைத்துறையில் உச்ச நடிகர்களாக வலம் வரும் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, நடிகைகள் நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், மஞ்சுலட்சுமி, அனன்யா நாகல்லா, ஸ்ரீமுகி, வசந்தி, வர்ஷினி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை ECIR பதிவு செய்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சைபராபாத் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜய் தேவரகொண்டா தரப்பில் A3 நிறுவனத்திற்கு அவர் பிராண்ட் தூதர் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராணா டகுபதி தரப்பில் வெளியிட்ட அறிக்கையில் திறன் சார்ந்த கேமிங் செயலியுடனான தனது தொடர்பு கடந்த 2017ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்துவிட்டது எனவும் அவர் ப்ரமோஷன் செய்த நிறுவனம் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் கடந்த 2016ஆம் ஆண்டில் ஜங்லி ரம்மியை விளம்பரப்படுத்தினேன். ஆனால் ஒரு ஆண்டுக்குள் எனது ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. இது தொழில்நுட்ப ரீதியான சட்டத்திற்கு உட்பட்டது என்றாலும் நெறிமுறைகளில் பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு எந்த சூதாட்ட செயலியையும் விளம்பரப்படுத்தவில்லை என கூறியிருந்தார். முன்னதாக சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை ப்ரோமோட் செய்த புகாரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா மற்றும் பாலிவுட் நடிகர் சோனு சூட், நடிகை ஊர்வசி ரவுதாலா ஆகியோரிடமும் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த வழக்கில் இன்னும் எத்தனை பிரபலங்கள் இணைவார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.